தெரிவிச்சுக்கிறோம். நீதிமன்றத்திலேருந்து எங்களை சொல்லி கோர்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் என் பேர் சாமித்துறை, சார் வந்து மயில்வாடராஜ், 3 பேருமே நீதிமன்றத்தில் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த கடந்த நாளாக எல்லாம் நீதிமன்றத்தில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து பல முக்கிய முடிவுகள் அவங்க எடுத்திருக்காங்க. நேற்று இன்றைக்குமே அவங்க சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஏற்கனவே சிபிசிஐடி நம்ம கேட்ட அந்த ஒரு இதுவும், SC/ST ஆக்ட்லேயும் இந்த வழக்கை பதிவு செஞ்சு மற்ற இந்தியில் எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நீதிமன்றம் ரொம்ப வருத்தத்தில் எல்லா பதிவுகளையும் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து அவங்க நமக்கு இந்த காரியங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இது வந்து முழுமையாக இருக்குது. நீங்கள் நம்ம கேட்ட கோரிக்கைகள் அவங்களுக்கு ரொம்ப வருத்தங்கள் பல்வேறு பதிவுகளை பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நீதிமன்றம் நிச்சயமாக எடுக்கும். அது உங்களுடைய லாயர் என்வி சாரும் நீங்கள் வந்து பேசியிருக்காங்க, உங்களுடைய ஜூனியர் வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பாதிப்புகள் வருத்தங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வலி வேதனைகள் எங்களுக்கு தெரியும். ஒன்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடியது, அதாவது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அவங்களுக்கு பொதுமக்களும் நம்மளை சார்ந்தவங்க தான், எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க தான். அவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ போகக்கூடிய பாதைகள் மற்றதுகளுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அது நம்மளுடைய உரிமைகள். போராட்டம் வந்து நம்மளுடைய உரிமைகள், அதை பற்றி இது அந்த போராட்டத்துக்கான இடங்களில் நம்ம கொஞ்சம் பண்ணிவிட்டு மக்கள் வந்து இன்றைக்கி எத்தனை பேர் அந்த ராமேஸ்வரத்தில் காரியங்கள் பல்வேறு காரியங்களுக்கு போகிற இந்தியா முழுவதும் இங்கிருந்து தான் வர்றாங்க. நம்மை போல் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க குடும்பங்கள் போய் அங்கே போக வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதனால தான் நீதிமன்றம் எங்களுக்கு இன்றைக்கி நியமித்து உடனடியாக போக சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் 3 வழக்கறிஞர்களுமே இந்த நீதிமன்றத்தின் சார்பில் நாங்கள் வந்திருக்கோம். நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பதிவுகளையும் நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் நிச்சயமாக நான் சொல்லுவோம். உங்களை பார்க்கணுங்கிற விஷயத்தை நாங்கள் கொடுத்த சொல்லுவோம். சரியா? அது வந்து நீங்கள் அதுதான் மெயின். நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் என்ன செய்ய சொல்லுங்கள். நான் நீதிமன்றத்திலிருந்து அனுப்பி வந்ததுக்கு நன்றி. இந்த போராட்டம் ஒரு ஜனநாயகபூர்வமாக தான் நடக்குது. அதாவது பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் பால் வண்டிக்கும் எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தலை. அது வழியாக நார்மலாக போய்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய தம்பி ஆகாஷ் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கு அடித்து கொலை செய்தால் அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தணும் அப்படின்றத எங்களுடைய ஒற்றை குறையாக போராட்டம் நடந்துக்கிருக்கு. அப்போ நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ பால் வண்டிக்கோ எதுக்கு இடையூறு பண்ணலாம். நாங்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுறோம். அதே சமயத்தில் நீதிமன்றமும் எங்கள் மக்கள் எங்களுடைய இளைஞர் வந்து என்னுடைய தம்பி வந்து இறந்துருக்கான்றத கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீதி வழங்கணுன்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுடைய ஒரே அந்த கோரிக்கை வந்து குற்றவாளியை வந்து கொலை வழக்கில் கைது செய்யணும். அப்படி அந்த வழக்கு பதிவு பண்ணிட்டா நாங்கள் போராட ஏன் போகிறோம். சொல்லக்கூடிய கோரிக்கைகள் வந்து நீதிமன்றம் வந்து இப்போ பொறுப்பு, அதாவது சிபிசிஐடி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறது ஒரு பக்கம் வச்சுருந்தா கூட SC/ST ஆக்டில் அந்த வழக்கை பதிவு செஞ்சதை எடுத்து ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்துருக்காங்க. நீதிமன்றம் வந்து இதை வந்து சாதாரண இல்லை உத்தரவு வந்துடுச்சு. இன்றைக்கி அது வந்து நம்ம லாயர் அவருக்கு சார் நீங்கள் நான் கோர்ட்டில் இல்லை, உங்களுக்கு தெரிய முடியாது. இந்த நீதிமன்றத்தில் உத்தரவு வந்தது. உங்கள் சார் சீனியர் அட்வொகேட் எப்படி சார் வந்து ஆஜரானாங்க, ஒரு ஜூனியர் வந்து அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம கோரிக்கைகள் அத்தனையுமே நீதிமன்றம் பரிசீலனையில் எடுத்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. விளையாட்டு காரியமாக கோர்ட்டில் எடுக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து ஒன்றே ஒரு கோரிக்கைகள் தான். போராட்டம் பண்ணுறது வந்து நம்ம ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமைகள், அது வந்து இதே கவலை. நம்ம கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புமே நீதிமன்றத்தில் வந்து அவங்க நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சிபிசிஐடி இது பண்ணி அது பண்ணல. இந்த வழக்கினுடைய பார்வை வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு பார்வைக்கு போயிடுச்சு. அதனால் விசாரணை வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக டைலூட் ஆகும். அது நீங்கள் கவலைப்பட வேண்டியது. அதனுடைய விசாரணையினுடைய இது வந்து ரொம்ப ப்ராப்பராக போகும். ஒரே
ஒரே ஒரு இது மட்டும்தான் நமக்கு என்னன்னா, நீங்கள் வந்து நம்மை போன்ற மக்கள் யாருமே பாதிக்கப்படாது. நமக்கு வந்து ஒரே இது மட்டும்தான். அது வந்து வேற உங்கள்கிட்ட நாங்கள் எந்த இதுவுமே இல்லை. உங்களுடைய வருத்தங்கள், ஆகாஷுடைய வருத்தங்கள் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோர்ட் அதனால தான் இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. ஏன்னா சும்மா விளையாட்டா இல்லை. இன்றைக்கி இந்த 3 நாளுமே ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமன்றத்தில் வந்து ஒவ்வொரு முடிவும் கோர்ட்டில் எடுத்துட்டு சீரியஸாக எடுத்துட்டு அதுக்கு காரணம் உங்கள் உணர்வுகளை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நாங்களும் போய் சொல்லுவோம். ஒரு இது என்னென்னா, அவங்க நீதிமன்றம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம சட்ட ஒழுங்கு மாற்றத்தில் நம்மளும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் அவங்க ஒரு மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் விடுறோமே ஒழிய வேறு எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். அது எஸ்சிஎஸ்டி பிரிவின்களை வழக்கு பதிவு பண்ண உத்தரவு போட்டிருக்கதா தெரியப்படுத்துகிறாங்க. அது வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு நான் பேசிக்கிறேன் சார். அது ஒருத்தரை திட்டுனாலும் வன்கொடுமை, ஒருத்தரை கம்பால் அடித்தாலும் அது வன்கொடுமை தான். எஸ்சிஎஸ்டி பிரிவில் வரலாம். ஆனால் எஸ்சிஎஸ்டி பிரிவில் இது கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்கிறதா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒன்று, பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம், நியாயம் கேட்குறோம். ஒரு உயிரை இழந்துட்டு நியாயம் கேட்குறோம். இது வந்து கொலைன்றது அப்பட்டமாக தெரியுது. நீதிபதிகிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. தன்னை அடித்து காலை ஒடிச்சாங்க, காவல்துறை தான் ஒடிச்சாண்டு மானாமரி நீதிபதிகிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அவர் இறந்துருக்காரு. அப்பட்டமாக படுகொலைன்னு தெரியுது. அப்போ இதை வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணி அவங்களை கைது பண்ணிட்டா நாங்கள் போராடுறதா கலந்துக்கிறோம். நீங்கள் இப்போ சொன்ன கருத்துக்கள் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டு, நீதிமன்றத்தில் பிரேத விசாரணை அறிக்கை, போஸ்ட்மார்ட்டம் இதில் இருக்கக்கூடிய கூராய்வினுடைய அறிக்கை, அது மட்டும் இல்லை எல்லாருடைய 161 ஸ்டேட்மெண்ட், அவருடைய இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே இருக்கக்கூடியதுலேருந்து சிபிசிஐடிக்கு இது பண்ணி ஒரு நீதித்துறை நடுவரும் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் இது பண்ணி மற்ற காரியங்களும் அந்த டியூ கோர்ஸில் போகுது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அதில் வந்து எந்த டிவியேட்டும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு சில முறையாக செஞ்சால் தான் நாளைக்கு இந்த வழக்கு கடைசி வரை நம்ம ஜெயிக்க முடியும். பொதுவாக ஒரு வழக்குலேயே நமக்கு கடகடன் போகிறதுங்கிறத விட முறையான விசாரணைங்கிறது வந்து ப்ராப்பராக செஞ்சால் தான் இது செய்ய முடியும். அது வந்து அவங்க எல்லா ரிப்போர்ட்டையும் கால்குலேட் பண்ணி இப்போ அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வழக்குகளுடைய தன்மை வந்து குற்ற விசாரணை இதில் வந்து நார்மலாக கிரிமினல் வழக்குகளில் அந்த வழக்கினுடைய விசாரணை வந்து எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது இருக்குது. தேக்க நிலைகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதுக்கான சில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஏற்கனவே நம்ம மாண்பு நீதியரசர் சுவாமிநாதனுடைய சில தீர்ப்புகள், எல்லா தீர்ப்பையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்து இதில் என்ன மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் பார்த்துட்ருக்கு. இந்த வழக்கினுடைய முழு சாராம்சம் வழக்கு இன்னும் முடியலை, ஸ்டில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அப்போ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இது சார் சொன்ன மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப வந்து நீதிமன்றமும் சிலதை எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு கோர்ட்டு நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு இது உங்கள்கிட்ட நான் கேட்குறது வந்து, நிச்சயமாக நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபைட் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இல்லை. மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிற ஒன்று தான் கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நமக்கு எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு தெரியும், வருத்தங்களில் இருக்காங்க, வேதனைகளில் இருக்காங்க, போக வேண்டிய அந்த காரியங்கள் இதுகள்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறப்ப நிச்சயமாக நாங்களும் நீதிமன்றத்தில் இந்த பதிவை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோதான் எங்களுடைய பங்களிப்பு இதுதான் இருக்குங்கிறது இருக்குது. நீங்கள் அது நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவீங்கன்னு உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சீனியர் அட்வொகேட் அவங்க எல்லாருமே வந்து கோர்ட்லேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்குங்கிறத விட மக்களுக்கு நம்ம எங்களுக்காக பாயிண்ட்டுக்கே போல முடியல. போக்குவரத்துக்கு வந்து எல்லாத்துலேருந்து சர்வீஸ் ரோடு போகுது, பழைய ரஸ்தா ராமநாதபுரம் ரோடு, அதில் வந்து போக்குவரத்து கரெக்டாக கிளியராக போயிடுது. இங்கே வந்து நம்ம எந்த இடையூறும் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேருந்து கீழே ரோடு வழியா இந்த மதுரை போகிறது அது போயிடுது. அதனால் போக்குவரத்து எந்த ஒரு இடையூறும் இல்லை. ஒரே ஒரு தாண்டி போகிறது நேரடியாக போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாத ஒரு விஷயம்.
அந்த இதை வந்து